Hi guys, welcome to DR Science. And இன்னைக்கு நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா VGP யூனிவர்ஸ் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம ரைட் போறோம். அதனால வந்துட்டு இப்ப டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் வாங்கணும். எங்க என் பேரண்ட்ஸ்னு தெரியல பார்க்கணும். ஓகே கைஸ், வெற்றிகரமா பாத்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கியாச்சு. இப்போ நாங்க கிளம்ப போறோம் உள்ள. ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாச்சு மேனா நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எடுத்த உடனே இது. அதுதான் நம்ம ட்ரிக்கே. நீங்க பாத்துருப்பீங்க என்னதான் சரி கத்துன்னு கத்துறோம். அவங்கள பிடிச்சது கூட பார்த்துருவோம், ஒன்றும் முடியலைங்க. அவரை சுத்தமாக அசைக்கவே முடியல. ஒருவேளை ஸ்டாச்சு ஆகிட்டார் உண்மையிலேயே. கேஸ் இப்போ உள்ளார வந்தாச்சு. ஆனால் எனக்கு என்ன சாக்கு அப்படின்னா இங்கே மீன் இருக்குங்க தொட்டியில். கேஸ் எனக்கு இது வந்துட்டு வெயிட் அடிக்கலாம் சரியா தெரிய மாட்டேது. ஸோ பார்த்துட்டு இருங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளார வந்த பிறகு தான் கைஸ் பெரிய ஷாக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ரைடு இதை பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும். நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் சரியாக மாட்ட மாட்டேங்குது. நான் இங்க இன்னொரு பெரிய ரைடு ஒன்று இருக்கு. இதுல என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு அட்வான்ஸ் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைடு தான் நம்ம இப்போ போறோம். வெற்றிக்கிற மாதிரி நீ ஃபர்ஸ்ட் ரைடு போறோம். என்ன ஆக போகுதுன்னு வர எனக்கு தெரியலங்க. ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா என் தம்பி இங்க உட்காந்துருக்கான். ஸோ இப்போ இவன் தான் இந்த ரைட்ல போறான். ஏய் காலை எடுத்து அப்படி போடு. டேய் இன்னொரு காலை எடுத்து இப்படி போடுறா. இப்படி போடு காலை. என் தம்பி உட்கார்றதுக்குள்ள எனக்கு இருக்க பாடுறீங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த நாளை இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தவங்க வரணும் கைஸ். தோ அவள் அவங்களும் வந்துட்டாங்க. ஓகே யுனேஷ் கெட்டிமா பிடிச்சிக்கோ. ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா ஃப்ரேம் நல்லா வந்திருக்கு. ஸ்மைல் கரோ. என்ன என் தம்பி இந்த அளவுக்கு பயமா இருப்பான் நான் நினைச்சு கூட பாக்கலாங்க. பாய். தம்பியோட மூஞ்சிதாங்க காமெடியா இருக்கு. கைஸ், என் தம்பி மூஞ்சி மால் அடிச்சத பாருங்க. स्माइल करो भाई. நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ரைடு முடிஞ்சிச்சு. இதோட பேர் ஜம்ப் ஸ்டைர். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தம்பி மூஞ்சாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் தம்பி இப்போ அந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன அந்த ரைடு. ஓகே கைஸ், நானும் ஃபேமஸ் ஆயிடுவேன். கவலைப்படாதீங்க, இங்கே ஒரு யூடியூபர் இருக்கோம். ஸோ பிரச்சனையே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மெல்ட் பண்ணி இந்த மாதிரி செயின் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க கிளாஸ்லேயே. இப்போ அதுதான் இவங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். இவங்களே வந்துட்டு போட சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த கிராவிட்டி தகுந்த மாதிரி டவுனில் இருக்குது. ரைட்டில் நான் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுறேன். நான் பண்ணுறது சிவலிங்கம். இது வந்து நீங்கள் டிஸ்கவரியில் பார்க்கும்போது அது வெனிசன் பண்ணியிருப்பாங்க. யூரோப்பியன் கலர் ஊதி பண்ணியிருப்பாங்க. கொக்கோலா, போட்டல், பீகோர்ஸ் அது மாதிரி. இதுக்கு நிஜ பேர் வந்து கிளாஸ் ப்ளோயிங். பக்கத்தில் வச்சுருக்கோம் ஆக்சிஜன் பிஸா. கண்ணாடி வந்து கருப்பாக ஆகிறதுல ரொம்ப குயிக்காக வந்து மெல்ட் ஆகிற காரணம் வந்து இதுதான். ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த சைடு இப்போ வந்து ஸ்டாண்டு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் இங்கெல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகுதுன்னா இது வந்து 1250 per kg இந்த கிளாஸ். இது வாங்கி அதை வெளியே எவ்வளோ பண்ணுறதில்ல. இது அங்கே வச்சுக்கோ பாருங்க. இயரிங், கீ செயின் எல்லாமே 35 rupees எல்லாமே கிளாஸ் எல்லாம். இப்போ வந்து சிவலிங்கம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுக்கணும். லாங்கில் வச்சா மெல்ட் ஆகும். இது நம்ம க்ளோஸ் வச்சுன்னா கட் ஆகிடும். அந்த செயின்லாம் 65. இது தம்பி கொஞ்சம் பின்னாடிப்பா, கொஞ்சம் பின்னாடி. அதில் உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் வேணுமோ தயார் பண்ணி கொடுப்போம் சார். கிளாஸ் எல்லாமே இப்போ வந்து எந்த டைம் இல்லாமல் வந்து தயார் பண்ணியாச்சு. இது மாதிரி இப்போ நீங்கள் டைரெக்டாக அதை தொட முடியாது.
இது வந்து ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணது நீங்க இதை தொட்டு பார்க்கலாம். இது எடுத்துக்கலாம், கையில எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இதா இருக்கும். சரி. அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் இங்க வச்சுக்கோம். உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ இதுல இருந்து எடுத்துக்கலாம். எல்லாமே 35 தான். எது வேணுமோ நீங்க பார்க்கலாம். நான் சொல்லிடுறேன். இது பூஜை ஸ்டால் வச்சுக்க விநாயகர், கிச்சன் விநாயகர் சொல்லி எல்லாமே 35. இல்லை என்ன ஸ்பெஷல்னா எல்லாம் வந்து இது மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். எதனாலனா ஹேண்ட்ல வந்து இந்த ரவுண்ட் ஷேப் தஞ்சாவூர் போகும்போது ஆடிட்டே இருக்கும். எனக்கு அதிகமாக போகிறது இந்த ஜிமிக்கி, இந்த ஒரு வாட்டர் ட்ராப். இதுதான் நீங்கள் வெளியே வரும்போது 170. நீங்கள் மொபைல் ஃபோனில் செக் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஆர்டிகல் ஜுவல்லரி இது வந்து போரோசில் போட்டால் 170 மொபைலில் செக் பண்ணிக்கலாம். அதிகமாக போகிறது வந்து இந்த பேண்ட். இது வந்து 65. இதோட மேட்சிங் லேட்டஸ்ட்டாக இங்கே இருக்குது. இதெல்லாம் லக்கி கணேஷா அது மாதிரி இருக்குது. இது எல்லாமே 35 ரூபா சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த அளவுக்கு சூப்பராக செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வீஜி போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நீங்களே வாங்கிக்கோங்க. இதெல்லாம் காரில் வச்சுருக்கோங்க. இது காரில் ஹேங் பண்ணிக்க. இதுவும் காரில். இது 150. இது லக்கி கணேஷா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எப்படி சொல்லுங்க. இது என்னன்னா 10 பொருள் பண்ணும்போது கண்ணு ஒரு மணி போய் கண்டினியூ யாரும் பண்றதில்ல. பண்றவங்களுமே பெருசாக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதனால தான் இது வெளியே அவ்வளோ பண்றதில்ல. இந்த ஸ்டாலும் நீங்க பார்க்கறது காரணம் இதுதான். நெக்ஸ்ட் கப்பனி சாப்டர்ஸ்லேயும் தம்பி போகணுன்னு ரொம்ப ஆட்டம் பிடிச்சான். ஆனால் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன பெரிய கியூ இருக்கு. இவ்வளோ கியூ இருக்குது. இதில் நின்னா நாங்கள் மதியம் தானே போக முடியும். இதில் நீங்கள் போக முடியுமா போக முடியாதானே எங்களுக்கே தெரியல. ஸோ போனோம் அப்படின்னா அதையும் ஒரு வீடியோ எடுத்து வரோம். பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கண்ணாடியிலே செஞ்சாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா விஜிபிக்கு வந்து ஸோ அந்த கிச்சன்லாம் வாங்குங்க. புதுசு அங்கே லெட்டரோட வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லெட்டர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் டக்குன்னு எல்லாம் போகுது. நாங்கள் அங்கேருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கேட்டை தெரிஞ்சு உங்களுக்கு வெற்றிகரமாக உள்ளார வந்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா இது அந்த கப்பன் சர்ச்சஸ். நாங்கள் வந்துட்டு எதில் உட்காரலாம் அப்படின்னா அது இதில் உட்கார போகிறோம் கைஸ். சரி மம்மி சீக்கிரம் உட்காருங்க கைஸ். இன்னைக்கு எப்படி எங்களுக்கு தலை சுத்த போகுதுன்னு தெரியல. எனக்கு தலை சுத்தனால தான் நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ இதை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க. வாங்கப்பா கைஸ். இவங்க தான் என்னோட அம்மா அப்பா அப்பா தம்பி. அடியே மம்மி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏன்டி இவங்க தான் நம்ம ரிலேஷன் தான். எங்க அத்தை அண்ணா அக்கா மாமா வந்துட்டு கொஞ்சம் டியூட்டிக்கு போயிட்டாங்க லீவில். நாங்க தான் பூச்சி கார் ஷேரிங் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது கைஸ். எங்க அப்பா கவலை தான் கைஸ். யாராவது எனக்கு எங்க அப்பா கவலை தான் கைஸ். எங்க அப்பாவுக்கு முட்டை ஆயிடுச்சு. வாங்க இங்க படகு நான் படகு தோசை ஊத்துறவங்க சுத்திக்கினே இருக்கு. ஓகே கைஸ், இந்த ரைடு முடியறதுக்குள்ள எங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தலை சுத்துதுங்க. கை மறைக்குது வச்சு கையை சுத்துறோம், தப்ப சுத்துறோம். பாருங்க எல்லாருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் அழகா கேப் ஆகுது. ரைடு ஸ்டாப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே எனக்கு இந்த மாதிரி 2 நாள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேல போனா என்ன ஆகும்னு தெரியல. எப்படி இருந்துச்சு இந்த ரைடை பார்த்து கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு இந்த ரைடு? எதுக்கு எத்தாலும் என் தம்பிக்கிட்டே தான் பதில் சொல்றான். இவன் அதனால நெக்ஸ்ட் ரோலர் கோஸ்டர் கூட்டு போலான்னு இருக்கேன். ஆனா அவனை அலோவ் பண்ண மாட்டேன். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இங்க வந்து பார்த்தா கடைசியில பார்த்தா வந்து கூட்டம் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்ட்டு. எங்கோ ஆரம்பிக்குது கைஸ். பாத்தீங்கன்னா இப்போ உங்க ரயில்ல என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா இங்க நாங்க 3 பேர் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நாங்கள் இன்னும் ஏறல. அதுக்குள்ளே ரைடு இப்போ வீடியோ எடுக்கிற மாதிரிங்க. சும்மா வச்சு சொரட்டுதுங்க. எங்கங்க ஒரு நிமிஷம் இது கிராஸாக தூங்குதுங்க. ஆஹா போனா என்ன ஆகும் தெரியலையே வீதியில். சரி நல்ல வேலை நம்ம போகல, இனிமே தான் போகணும். எனக்கு இதை பார்த்தா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை பாருங்க, அதுக்குள்ள என் தம்பியோட மூஞ்சி மாறிடுச்சு.
ஓகே எல்லாம் கத்துறானுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு எட்ட மாதிரி ஒன்று எனக்கு என்ன கழிச்சுன்னு தெரியல அது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியல மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் அதையும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே ஒரு கரெக்டாக அங்கே தூக்கின்னு இருக்கு இங்கே இறக்கின்னு இருக்கு கைஸ். இந்த மாதிரிலாம் தான் எல்லாரும் பயப்படுதானே செய்வாங்க சொல்லுங்க. சரி இது உள்ளே போகும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோ கூட உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அப்படிங்க பத்திரமா கமஸ்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா இந்த ரைடு போகுது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது கைஸ். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கைஸ். அதுக்குள்ள மரணம் வீதியில் இருக்கும் எல்லாருமே. இந்த வரேங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த கற்றுறானுங்க. இப்போ கொஞ்ச நேரம் தான் என்ன ஆகும் முடியலடா. சரி நெக்ஸ்ட் இப்போ நம்ம தான் போகணும். ஒரு காட்டில் கிட்டத்தட்ட 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம போயிடுவோம். சத்தியமாக சொல்கிறேன் போனதே எனக்கு வயிற்று ரைடாக பேரடாக அரைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராக் அண்ட் ரோல்னு சொல்லிட்டு வச்சுருக்கணுங்க. இதில் கண்டிப்பாக நான் போனேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது வருங்க காட்டுறோம் அப்படியே பாருங்க. இதுதான் ராக் அண்ட் ரோல். இது எப்படின்னா அந்த ரவுண்டும் சுற்றும் அது முன்னாடி மூவ் ஆகும். ஸோ நம்ம தலையில் போயிட்டு வருவோம். இதோ அங்கே ஒரு வீல் போகுது பாருங்க அந்த மாதிரி சுற்றும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ராக் அண்ட் ரோல். அண்ட் பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒன்று பார்க்குறான். ஸோ அதனால் சந்தோஷத்தில் குதிக்கிறான் அப்படியே. என்ன பார்க்குறீங்களா அப்படியே பாருங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதா அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு சாப்பிடலாம் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் நிறைய இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் இந்த விஜிபி லோகோ தான் போட்டிருக்காங்க பாருங்க. சரியே தெரில இதில் அது பாருங்கள் விஜிபி யூனிவர்ஸ் கிங்டம். ஸோ நிறைய எல்லாத்துலேயும் இது தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா கோலி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது கடையில் வாங்குவோம் அது இருக்குது. ஓகே சரி கைஸ் இங்கே வந்துட்டு சரி சாப்பிட்டு கிளம்புனான்னு நினச்சேன் கைஸ். கிளம்பும் தான் கவனிக்கிறோம் ஃபவுண்டைன் கைஸ். இந்த பாருங்க கைஸ் இந்த ஃபவுண்டைன் தான் கைஸ். இதோட சில விஷயங்கள் முடியலை. இன்னும் என் தம்பி ஒரு கேம் இருக்குது ரொம்ப ஆசைப்படுறான். அதுதான் ஒரு காரை பார்க்கணும் அப்படின்னா எல்லாம் ரேசிங் ட்ராக் போகலாமா கைஸ். ஒரு பாருங்க அந்த ரைடு தான் கைஸ். இதில் நிறைய ரைடு இருக்கு. ஆனால் சில ரைடு போகும்போது பாருங்க இங்கே ஒரு போட் இருக்கு, இங்கே காரு, இங்கே குதிரை எல்லாமே எலக்ட்ரிசிட்டி தான். நம்ம கார் ஓட்டலாவா கைஸ். இதுதான் கைஸ் இந்த காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கார் இருக்குங்க. அது வந்துட்டு டேஷ் கார்னு சொல்லுவாங்க. தூருங்க வரேன் இதை தம்பி போயிட்டு இருக்கான். ஒன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் போக போகிறோம். இது வந்துட்டு விஜிபியில் தான் இருக்குது. அப்படியே பின்னாடி இருக்குது அந்த இதுக்கு பார்த்தீங்களா கைஸ். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த டேஷ் காரையும் முடிச்சிட்டோம். அதுக்கு வந்துட்டு நம்ம விளாண்டதுக்கு ஃபோட்டோவும் வேறு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நம்மகிட்ட கொஞ்சம் கேஷ் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஸோ ஃபோட்டோவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கட்டை இருக்குது. அதுவும் இல்லாமல் சினிமா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு டெரரான ரைடு இருக்கு. டெரரான ரைடு இந்த ரைடு இப்போ தான் டாப் கன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக விட்றானுங்க. ஆனால் இதோட பின்னாடி இருக்க பெரிய விஷயம் பாருங்க செம்மையாக இருக்கும். சடனாக நிற்கிற மாதிரி இருக்கா இப்போ கீழே வருவாங்க. இப்போ நாங்கள் லாஸ்ட் இப்போ சடனாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ நானும் அண்ணன் தான் இருக்கோம் இங்கே. ஹலோ கைஸ் வருங்க என்னங்க பாருங்க கைஸ். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இப்போ இது நிறுத்த போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இங்கே பீதியில் இருக்கோ தயவு இதில் போயிடுவீங்க. ஸோ வாங்க ப்ரோ போகலாமா? அவ்வளோதானா? அவள்தான் சத்தியமாக சொல்கிறேன். பாதி தான் நான் பார்த்துருக்கேன் போல முழுசாக காட்டினானுங்க. தயவு செஞ்சு இந்த ரைடை ட்ரை பண்ணுறீங்கன்னா தைரியமாக போங்க பார்த்து. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்னும் கொண்டு ரைட் ஆரம்பிக்கும் போது நீங்களே பாருங்க ஃபுல் ரைடு எப்படி இருக்குன்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு ஐஸ்கிரீமும் போச்சு காய்ஸ். என் கக்கா வரைக்கும் ஐஸ்கிரீம் வேணா கேட்டு தொலைகிறானுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ரைடு இன்னும் லாக் ஆகல. லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைடு ஸ்டார்ட் ஆகிடும். நான் கிட்ட வந்துக்கிறேன் காய்ஸ். ரைட் லாக் ஆகுது. ஸோ இப்போ தான் நெக்ஸ்ட் இங்கே நான் நின்றுட்டு இருப்பேன் டீ மாதிரி. அது இப்போ கீழே இறங்கணும். இந்த அவங்களும் இறக்கி போகிறாங்க. ஓகே சூப்பர். ஓகே கைஸ் இனிமேல் தான் ரைடு ஆரம்பம். பார்த்தீங்கன்னா வாய்ந்துருங்கன்னா பின்னாடி வந்துக்கிறேன் சொல்லிட்டு காய்ஸ் யாராவது லைனில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓகே ரைடு ஆரம்பிக்குது. காய்ஸ் வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்கும். நான் உள்ளேருந்து ஃபீலிங் டெரராக இருக்கும்.
This is a work ride for VTP. இப்போ பாருங்க தலைகீழ வருது. ஆனால் சத்தி ஓட்டு வீதியில் அனுப்பி விட்டானுங்க. இதை பாருங்க இப்போ அது எப்படி ஆடும் பாருங்க. இப்போ தலையில விட்டுருக்கானுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் பிரேக் பண்ணி பாருங்க. வா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உள்ள இருந்து பாருங்க இன்னொரு டெரரா இருக்கும். ஓகே இனிமேதான் டெரரான சீன் ஆரம்பம் கைஸ். யார்ல நிக்க விட்டாங்க பாரு. இல்லை இப்போ ரிவேஸே. ஓகே இப்போ லாங் டெரரான சீன் ஒன்று நடக்கும். ஷாக் ஆயிடுவீங்க நீங்க அப்படியே. ஓட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆள் ஒரு சுத்து இன்னொரு சுத்து ஓடுறா பிரேக்கு போடுங்க பிரேக் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பிரேக் அடிச்சானீங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல இன்னும் ரைடு முடியல. என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல இப்பதான் இன்னும் பாதி தான் முடிஞ்சிருக்கு. இனிமே தான் இருக்கு இன்னும். இப்போ ஃப்ரெண்ட்ல வாங்கோ, முன்னாடி வாங்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா என்ன நான் போயிட்டு வந்துட்டேன்ல சார், தெரியும் என்ன நடக்கும்ட்டு. இப்ப அப்படியே இதே பொசிஷன்ல மேல போய் சுத்துவானுங்க. அதுதான் டெரரே. இன்னும் சுத்துவானுங்க பாருங்க. இப்ப எனக்கு இங்கதான் ஐஸ்கிரீம் தெரிஞ்சிருச்சு. ஐஸ்கிரீம் தெரியல. ஓகே கைஸ், சரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா நிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு. ஆனா நிக்காது. இப்போ இது ரொம்ப நேரம் போகுது இந்த ரைடு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி போகுது. ஓய் கைஸ், சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரிலாம் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விஜிபி வாங்க. வேர்ல சுத்தா ஒரு பேக் மாதிரி. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு சரியான பீதி ஆச்சுங்க. எங்க அண்ணன் பாவம், நானும் பாவம். பழஞ்சமா ஃபோனு, கிளாஸு, செயின், தொப்பி இதெல்லாம் பர்ஸ் இதெல்லாம் அவ்வளோ ஒரு நாட்டு. கேஸை நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க? ரைடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிங்க. அதே மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ எழுந்திரிக்கலாம், வாங்க போகலாம். இப்போ நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்லைடு வந்திருக்கோம் நம்ம. இது வருங்க அப்படியே காட்டுறாருங்க. இது வருங்க இன்னும் எவ்வளோ பெரிய வாட்டர் ஸ்லைடு, செம்மையா இருக்குல்ல. இப்போ நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே மட்டும் நான் வீடியோ எடுக்கும்போது ஃபோன் எடுக்கும்போது ஸோ அதனால் வாட்டர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்து லாக்கரில் வச்சுக்கணும். இங்கே இருக்க லாக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஸ்விம்மிங் பூலு. செம்மையாக இருக்குது, பெருசு. இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், உள்ளே இன்னும் போக முடியல. ஸோ ஃபோன் அளவு இல்லை. காட்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நான் போக முடியல, சாரி. ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில இங்கே சென்னையிலேருந்து வர வந்து சில அழகான இடம் தான் கைஸ். இதில் மரம் பார்த்தீங்கன்னா குடம் மாதிரி உங்களுக்கு நிற்கும். ஸோ சாப்பிட்றதுனா கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா விஜிபியில் வந்துட்டு நிறைய வாட்டர் ரைடு முடிச்சோடனே டக்குன்னு பசி எடுக்குன்னு சொல்லி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் டக்குன்னு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ சாரி. மற்ற ரைட்ஸை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஜிபி, எம்ஜிஎம் 2 டைம் நடுவில் போகும். இது புது ரோடு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கொஞ்சம் புது மாடல் ரோடு மாதிரி கைஸ். பார்த்தீங்கன்னா நல்ல மரம் வந்துருக்கு பாருங்க. குடம் மரம் நிற்கிது, நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரோடை பற்றினா தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சுற்றணும். அதுக்குன்னு ரொம்ப லீவ் டைமில் சுற்றுங்க. இல்லைன்னா ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யணும்னா ஆஃபீஸில் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து திட்டுவாங்க. அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா டீச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திட்டுவாங்க. இல்லைன்னா பேரண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல முதல்ல மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே நல்ல ஒரு நேச்சுரல் ஏர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே நீங்கள் ஜன்னல் நல்லா திறந்து வச்சுக்கலாம். இப்போ கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல்களை க்ளோஸில் இல்லை, ஏசி ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காரு, லாரி இந்த 2 தான் மோஸ்ட்லி இங்கே அதிகமாக ட்ராவல் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாடு வண்டி தான் அதிகமாக இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு கூட்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறைய போகும்.
அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ரோடு இதோட முடியுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சூப்பரான இடத்தோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஏஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒன்லி கஃபேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே ஒன்லி கஃபேன்னு இருக்கும். எனக்கு சரியாக இந்த கேமராவில் கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்கும். இது 3 இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அதுதான் வாங்கலாம். இங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்கிறது போய்க்கலாம். நிறைய டாய்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. நிறைய டாய்ஸ் இருக்குது. தம்பியும் கேட்டுட்டு இருக்கான் இங்கே. இந்த பாருங்க கீ செயின், ஃபேனு, இந்த பபுள் கேம், கீ செயின்லாம் நிறைய பாருங்க இங்கே. ஓகே எஸ் அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து கொஞ்சம் அன்லிக்கி டைம் போல். ஏன்னா பாதாம் மிட்டே 2 கடையிலையுமே இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எதுவும் வாங்க முடியல. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா என் தம்பி செலவு வச்சுட்டான். ஒரு சின்ன அந்த ஃபேன் வாங்கிச்சு, அது ஒன்று வாங்கிட்டான். அதுவும் பிங்க் கலர் கைஸ். அதை என்னால் நம்ப முடியல.